இல்லை, இப்போ இந்த நவீன விஞ்ஞான யுகத்தில் விஜய் இதுவே போதுமானதுங்கிற மாதிரி அவர் கருதுகிறாரு. ஆனால் போதுமானதாக இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தணும். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எங்கு தவறு நடந்தாலும் ஆட்சி ரீதியாகவோ அல்லது கட்சி ரீதியாகவோ திமுகவுக்கு எதிராக தீவிரமாக ஒரு களமாட வேண்டும். என்னுடைய அரசியல் எதிரி திமுகங்கிற போது ஒரு 10 நிமிடம் 12 நிமிடம் மேடையில் பேசிட்டு போகிறது மட்டுமே இல்லை, அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்குமாக வரணும். எந்த ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை வருகிற பொழுது இது தொடர்பாக ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல்னு தாவேகா களத்துக்கு வரணும். இவர்கள் நமக்கான கட்சி, தாவேகா நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இவர்களால் முடியும் என்கிற நம்பிக்கை வருகிற பொழுது தான் வாக்குகளாக அது மாறும். இப்போ தாவேகாவில் இருக்கிற அவருடைய ரசிகர்கள் அல்லது புதிதாக அரசியலுக்கு வந்த இளைஞர்கள், இவர் மீது ஈர்ப்பு கொண்ட இளம்பெண்கள், பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறது. அதுவே ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறாது. இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க, 18% 20%, அதிகபட்சம் கடந்த வாரம் ஃபெலிக்ஸ் சொன்னார் 30 தாண்டிட்டோம் நாங்கள் அப்படின்னு. அப்போ எத்தனை தாண்டினாலும் 40-45% இருந்தால் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். அப்படி இல்லைன்னா முடியாது. நீங்கள் ஒரு தொகுதிக்கு 20,000 30,000 50,000 1 லட்சம் ஓட்டு வரைக்கும் கூட வாங்கலாம். அதை விட ஒரு 1000 ஓட்டு அதிகமாக வாங்கி திமுகவோ அதிமுக வேட்பாளர் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் திரு விஜய் அவர்களுமே இன்னும் தீவிரமாக அரசியல் களத்தில், நம்ம இப்போ கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே நம்ம ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன், இறங்கணும். கீழே இறங்கி வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அவர் போராட்ட களத்துக்கு வரணும். நான் உங்களுக்கானவன் சொல்லணும், என்னுடைய திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லணும். ஃப்ளைட்டு இறங்கினா பஸ்ஸுன்னு அந்த மாதிரி இருக்குங்க. அப்படி வருகிற பொழுது தான் இதை ஒரு ஒரு முன்மாதிரியாக எடுத்துட்டு எதிர்வரும் இப்போ 26னா 31 அடுத்து தேர்தல் வருகிறது. அவருக்கு வயசு இருக்குது, 50-52 வயசாக இருக்குது. எனவே அப்போது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இப்போதிருந்தே அவர் களமாட வேண்டும். இந்த தேர்தலில் அவருக்கு அதிகபட்சம் ஒரு 12-15% வாக்குகள் கிடைக்கலாம். வெற்றி என்பது சாத்தியமில்லை.